இன்ஸ்டன்டா குயிக்கா ஒரு கார பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்ல இருக்க இட்லி மாவு அல்லது தோசை மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதுல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 2 to 3 வரமிளகா, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, பீன்ஸ் ஒரு 4 to 5 பீஸ் பொடிசா கட் பண்ணிருக்கேன், கேரட் துருவி சேர்த்திருக்கு. இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோடனே அரை மூடி தேங்காய் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மாவுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாவு ரெஸ்ட்ல இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பணியார சட்டி வச்சுக்கலாம். சூடானோடனே எண்ணெய் ஊற்றி பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் கழிச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க. 2 சைடும் 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபில்லிங்கான கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.